வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு பையன் வந்து அவங்க பாட்டியோட ஊரில் இருந்தான். அவங்க பாட்டியும் கிராண்ட்சன் மட்டும்தான் இருக்காங்க, பேரண்ட் மட்டும் இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேரை வந்து ரொம்ப சேட்டையாக இருப்பான். இங்கே குதிப்பான், அங்கே குதிப்பான், இங்கே ஓடுவான், அங்கே ஓடுவான், இப்படியே ரொம்ப சேட்டைக்கார பையனாக இருந்தான். ஆனால் இந்த பாட்டி வந்து ரொம்ப பொறுமையாகவே இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த பையன் வந்து வெளில விளையாட போயிட்டு வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்தான். கோவமாக வந்துட்டு ரொம்ப கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஜாமான்தெல்லாம் போட்டு உடச்சிட்டு ரொம்ப அன்ரூலியாக பிஹேவ் பண்ணியிருக்கான். அப்போயும் அவங்க பாட்டி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் இவன் போய் உருன்னு மூஞ்சியை தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டான், எதுவுமே பேசலை. அப்புறம் பாட்டி வந்து என்னப்பா எதாவது சாப்பிட்றியா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த பையன் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு, நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் பாட்டி, ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கேன். நான் சரிப்பா நீ கோவமாக இரு, பரவாயில்ல, ஆனால் உனக்கு வயிறு பசிக்கும்ல, உனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லி நான் செஞ்சு தரேன் அப்படின்னோடனே உங்கள் பாட்டி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் 2-3 நாள் கழித்து அந்த பையன் வந்து சொன்னாப்புல, ஏன் பாட்டி நான் வந்து ரொம்ப கோவமாக வரேன், ஆனால் நீங்கள் வந்து ஏன் என்கிட்ட கோவத்தை நீங்கள் காமிக்கல, நீங்கள் ஏன் கம்முன்னு இருந்தீங்க, நீங்கள் வந்து நான் வந்து கோவமாக உங்களோட வாழ்வாள்னு கத்தும்போது கூட நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எப்படி பாட்டி உங்களால் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டோடனே பாட்டி சொன்னாங்களாம், இப்போ நீ வந்து 2-3 நாள் கழிச்சு தானே இதை ரியலைஸ் பண்ண, நான் உனக்கு வந்து நீ என்னை எப்போ கேட்ப சொல்லலான்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நீ கேட்குற மனநிலையில் இருக்க இல்லையா அப்படின்னா, அம்மா பாட்டி இப்போ எனக்கு கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன் அப்படின்னோடனே பாட்டி சொன்னாங்களாம், கோவம் எதனால் வருது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் பாட்டி கோவம் வரும், ஏன் வரும், எதனால் வருது அப்படின்னா, நான் சொல்கிறது யாராச்சும் கேட்கலைன்னா எனக்கு சரியான கோவம் வருது பாட்டி அப்படின்னோடனே பாட்டி சொன்னாங்களாம், ஆமாப்பா நீ சொல்கிறது யாரும் கேட்கல, உனக்கு கண்டிப்பாக கோவம் வரும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ கோவப்பட்டு பேசும்போது உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உன் கூட இருக்கவங்களோ உன்னை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போயிடுறாங்க, அதை நீ ரியலைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டோடனே இவங்க அந்த பையன் வந்து யோசனை பண்ணுறான். அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே இது நீ அமைதியாக சொல்லும்போது அவங்க வந்து உன்னோட ஹார்ட்டுக்கு நெருக்கமாக வந்து நீ சொல்கிறத அவங்க கவனிப்பாங்க, அதை நீ கவனிச்சியா அப்படின்னோடனே இந்த பையன் வந்து என்ன பாட்டி அப்படின்னு யோசனை பண்ணும்போது அப்புறம் அந்த பையன் சொல்லாப்புல, ஆமாம் பாட்டி நான் கோவமாக பேசிட்டு வந்தேன்ல, இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட பேசலை, அவங்க வந்து இப்போ என்னை பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறாங்க, திரும்பிட்டு போயிடுறாங்க, அவங்க வந்து பழைய மாதிரி என் கூட பேசுறது இல்லை பாட்டி அப்படின்னோடனே அந்த பையன் பாட்டி சொன்னாங்களாம், நீ யாரை பார்த்து கோவமாக பேசுறி வாழ்வாள்னு கத்துறியோ அவங்க உன்னை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க, ஆனால் நீ இது காமாக சொன்னீங்கன்னா நீ என்ன சொல்ல வரேன்னு அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கையில் கம்யூனிகேஷன் இப்படித்தான் நீ பண்ணணும். நீ வாழ்வாள்னு சத்தம் போடுறதோ, நீ வந்து அடுத்தவங்கள பார்த்து கத்துறதோ, இது எல்லாமே நீ வந்து வீக்காக இருக்கேன்னு தெரியும். நீ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த பையன் வந்து எனக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் தெரிச்சு போவாங்க. நீ உனக்கும் உள்ள ஒரு கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறியோ அதுதான் வந்து உள்ளே இருக்கிற உன்னோட கேரக்டர் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீ வீக்காக இருக்கியோ நீ ஸ்ட்ராங்காக இருக்கியோ இதை வந்து அவங்க வந்து தேடி வந்து உன்னை புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, உன்னோட செயல்பாடே வந்து வெளிப்படுத்தும். நீ எப்படிப்பட்டாலும் நீ தான் நடந்துக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே இந்த பையனுக்கு வந்து அந்த கோவம்னா என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமே ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா கூட அந்த பையன் வந்து சண்டை போடுறதை நிறுத்திட்டு அவங்களோட எதையுமே ஒரு நாள் டைம் எடுத்து போய் பேச ஆரம்பிச்சாப்புல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவங்கிற கதை உங்களுக்கு எப்படி தோணுச்சு, உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா?